ஸோ இட்ஸ் மீ ஹேமா அகெயின். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு தேஞ்சூர் பெயிண்டிங் பற்றி ஒரு காமிச்சிருந்தேன். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இந்த தேஞ்சூர் பெயிண்டிங்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம், ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த பெயிண்டிங். ஸோ இது அவங்க ரீசெண்டாக அவங்களுக்கு கொடுத்துருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட்டில் அண்ட் பேக். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஒரு க்ளோஸ் லுக்கை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் பெயிண்டிங் இது. ஸோ லோட்டஸ் டிசைன்ஸ் போட்டு அண்ட் கோல்டு அவுட்லைனர்ஸ்லாம் வச்சு த ஸ்டோன் ஒர்க். அண்ட் இது ரொம்பவே வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்க வேண்டியது, ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஸோ எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் இப்போ போகிறீங்க அப்படின்னா, ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் போட்டு போகும்போது கண்டிப்பாக அது எல்லாருமே ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஒரு ப்ளவுஸாக இருக்கும். நீங்கள் அங்கே ரொம்பவே ஹைலைட்டடாக இருப்பீங்க. பிகாஸ் அந்த மாதிரியான ஒர்க் இதுதான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு நுணுக்கமான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு எம்பல்ஷிங், ஒரு ரிச்னஸ், ஒரு எலகன்ஸ், அந்த மாதிரியான ஒரு லுக் கொடுக்கறது தான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் அது. ஸோ இதில் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் போடலாம் அப்படின்னா, ஸோ ஃப்ளோட்டஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. பீகாக் இருக்குது, அன்னப்பக்ஷி இருக்குது, பேரட் இருக்குது, இன்னும் நிறைய அந்த கோயிலெலாம் நிறைய அந்த சிலைகளில், அந்த கல்லுலலாம் சிற்பிகள் அந்த செதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஹைலைட் பண்ணி நாங்கள் இது பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி ஆரி ஒர்க்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் வச்சு. அந்த மாதிரி இதுவும் ஒரு ரொம்ப கை நுணுக்கங்கள் நிறைய நிறைஞ்ச ஒரு ப்ளவுஸ் பெயிண்டிங் இது. ஸோ இதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது, ஸோ இந்த ப்ளவுஸ் இங்கே இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நான் சார்ஜ் பண்ணது, இதுக்கு நான் 1000 rupees சார்ஜ் பண்ணேன். இதில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால், இதில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி ஒரு நேச்சுரல் ஒரு லுக் ஒரு கொடுக்க முடியும். இதில் லோட்டஸ் மட்டும் இல்லை, ஈவன் சாமியோட முகங்கள்லேயும் வந்து நம்ம வரைஞ்சி அதை ஹைலைட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து ரொம்பவே அழகாக காமிக்க முடியும். ஸோ பெயிண்டிங்ஸோட வந்து பெனிஃபிட்ஸ் இதுதான், ரொம்ப நேச்சுரல் லுக் கொடுக்க முடியும். அண்ட் அது வந்து இது ஸ்பெஷலாகவே தெரியும். எந்த மாதிரி சாரீஸ்னாலுமே நீங்கள் அதை போட்டு போகலாம், ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ்லேயும் பண்ணலாம். ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அது தனிங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் ரிலேட்டடாக வரும். ஸோ பற்றி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, அண்ட் இதை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்ற ஸ்பெஷல் கேர்ஸ்லாம் நான் இருக்குது. இது கண்டிப்பாக மிஷின் வாஷ் பண்ண முடியாதுங்க. ஸோ ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ண முடியும். ஒரு பக்கெட்டில் இந்த ட்ரெஸ் நனைகிற அளவுக்கு ஒரு தண்ணி பிடிச்சிட்டு அதில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கிளாத்தை நீங்கள் அப்படியே டிப் பண்ணி எடுத்து நீங்கள் காயப்பட வேண்டியது தான். அந்த டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் ஒரு ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணினா ரொம்ப முக்கி எடுத்து வாஷ் பண்ணி நீங்கள் அதை அப்படியே கொண்டு போய் காயப்படணும். காயப்படும் போதும் டைரெக்ட் சன்லைட்டில் போடக்கூடாது, அண்டர் ஷேடில் தான் போடணும். ஸோ இல்லை நான் வந்து எனக்கு கரை ஆகிடுச்சு, நான் ரப் பண்ணணும், நான் டைரெக்ட் சன்லைட்டில் காய வைக்கணும், அது பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம். ரொம்ப சிவியராக கிடையாது. அதாவது அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை எப்படி நான் வாஷ் பண்ணணும்னா, ரொம்ப ஏதாவது கரை பட்டுருச்சு அப்படின்னா டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த ஷாம்பு வாட்டர் எடுத்துக்கோங்க. இது சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு கரை பட்டுருச்சு, இந்த இதை பண்ணணும்னா அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அதை ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அகெயின் நீங்கள் ஒரு வாஷ் பண்ணி இப்படி கசக்கலாம் கூடாது. அண்ட் ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணி இப்படிலாம் ரப் பண்ணக்கூடாது. இப்படிலாம் பண்ணிங்கன்னா இதோட ஹைலைட்ஸ் எல்லாமே உடஞ்சிரும், இது தனியாக பிரேக் ஆகி வந்துடும். இந்த பீட்ஸ் எல்லாமே கையில் உடஞ்சி வந்துடுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க, ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க, அதை நம்ம ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா. ஈவன் ஆரி ஒர்க்ஸுமே அப்படி தான். அது வந்து ஒரு 2000 3000 போட்டு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க, அதை போட்டு நீங்கள் கும்முன்னு கும்மி நல்லா துவச்சி அதை பண்ணிங்கன்னா அதில் இருக்க பீட்ஸ்லாம் உடஞ்சி விழுகும். ஸோ அதை நான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல், ஜஸ்ட் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணாலும் சரி, பெயிண்டிங் ஒர்க் பண்ணாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ப்ளவுஸை வாஷ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டிப் அண்ட் டேக் இட் அவுட்.
அப்படி நீங்கள் கொண்டு போய் வாஷ் பண்ண காய வைக்க வேண்டியது தான். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, சப்போஸ் இந்த பீட்ஸ் ஆரி ஒர்க்லேயுமே நான் அதை தான் சொல்வேன். ஸோ பீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வெயிலில் பட்டு ரொம்ப நேரம் பட்டு அது வெளுக்க சான்ஸ் உண்டு. ஸோ அப்படி இந்த இந்த இதில் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பெயிண்டிங் வெயிலில் பட்டு ரொம்ப வெளுத்து போக சான்ஸும் உண்டு. இது பெயிண்டிங் மட்டும் கிடையாது, ஈவன் த குவாலிட்டி ஆஃப் த கிளாத் அதுவுமே வந்து வெயிலில் பட்டு வெளுத்து போக ஃபேடாக சான்ஸ் உண்டு. இது பெயிண்டிங்க்கு மட்டுமா ஆரி ஒர்க் மட்டுன்றதுலாம் கிடையாது. நார்மலாகவே ஒரு சன்லைட்டில் ஒரு ட்ரெஸ் காய போடுறீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே காய போடக்கூடாதுங்க. 1 ஹவருக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் காய போட்டிங்கன்னா அது வந்து துணி வெளுத்துரும். நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நான் வெயிலில் காய வச்சுட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதோட தன்மை குறைஞ்சி தான் இருக்கும். அதோட பாலிஷ் அண்ட் ஷைன் கம்மி ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் த சன்னோட சிவியாரிட்டினால அதோட இது தன்மை கம்மி பண்ணும். ஸோ ஈவன் நார்மலாகவே நீங்கள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி காய போட்டிங்கன்னா 1 ஹவருக்கு மேலே நீங்கள் காய போடாதீங்க. 1 ஹவருக்கு மேலே சன்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஷேடில் காய போட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம கிளாத்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் போடுறதா இருந்தால் இதை டைரக்ட் சன்லைட்டில் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த கிளாத்தை அப்சைட் டவுன் இப்படி எடுத்து ஸோ உள்பக்கமாக போட்டு நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் காய போட்டுக்கலாம். உள்பக்கம் வெளியுமா எடுத்து நீங்கள் சன்னில் காய போடும் போதும் அகெயின் 1 ஹவர் தான். 1 ஹவருக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது. அது டேரக்ட் நீங்கள் அதுக்கு மேலே ஈரமாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேடில் காய வச்சுக்கோங்க. நீங்கள் ஷேடில் காய வைக்காமல் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட தன்மை குறைஞ்சிரும். அப்புறம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஹேமா நீங்கள் என்ன அது எப்போவுமே இருக்கும் அப்படின்னீங்களே, நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நான் செஞ்சு தரது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி ப்ளவுஸ் பெயிண்டிங்ஸ் ரொம்ப வருஷங்களுக்கு நிலச்சி நிற்கும். ஈவன் அதை நான் ஏற்கனவே இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பெயிண்டிங் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து அவுட்லைனர்ஸ்க்கு வர டிசைன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அவுட்லைனர் இல்லாமல் இருக்கிற நார்மல் டிஷர்ட் பெயிண்டிங்ஸ் அதுக்கு எல்லாமே அவுட்லைனர்ஸ் நான் அதிகம் கொடுக்க மாட்டேன். ஈவன் சில நார்மல் ப்ளவுஸ் பெயிண்டிங்க்குமே அவுட்லைனர்ஸ் கொடுக்காத இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ளோரல் பெயிண்டிங்ஸ்லாம் அதிகமாக தேவைப்படாது. ஸோ அதுக்கெல்லாமே நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் வாஷ்மே நீங்கள் அப்சைட் டவுன் உள்ளேருந்து துணியை வெளியே எடுத்து போட்டு நீங்கள் அப்சைட் டவுன் போட்டு நீங்கள் நார்மல் மிஷின் வாஷ் அண்ட் ஜென்டில் வாஷாக பண்ணணும். அதுலேயுமே சிவியர் வாஷ் பண்ணக்கூடாது. ஜென்டல் வாஷாக பண்ணும்போது கிளாத் அதிகமாக டேமேஜ் ஆகாது. ஸோ கிளாத் டேமேஜ் ஆகாதுன்னா ஆப்வியஸ்லி பெயிண்டிங்கும் டேமேஜ் ஆகாது. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி ஸ்பெஷல் கேர்ஸ்லாம். அண்ட் அயனிங் வந்து டேரெக்டாக இதிலே அயன் பண்ணக்கூடாது. இதில் வச்சு டேரெக்டாக அயன் பண்ணக்கூடாது. ஸோ இல்லை எனக்கு அயன் பண்ண அந்த இதெல்லாம் சுருக்கமாக இருக்குது, நான் எனக்கு அயன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை அகெயின் உள்பக்கமாக வெளியேவா எடுத்து உள்ளேருந்து வெளியே இப்படி எடுத்து இது மேலே ஒரு கிளாத் வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இது சேஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது அயனிங் அண்ட் ஃபோல்டிங். அயனிங் சொல்லிட்டேன், உங்களுக்கு வாஷிங் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபோல்டிங் சொல்ல போகிறேன். ஃபோல்டிங் எப்படின்னா ப்ளவுஸ் இப்படி இருக்குன்னா இதை இந்த மாதிரி ப்ளவுஸ் இப்படி மடித்து மட்டும் வச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இருந்தாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். இதை இப்படி மடித்து அப்படி பல விதமாக மடிக்கிறதெல்லாம் கூடாது. இதில் பெயிண்டிங்லேயும் அப்படி தான், ப்ளவுஸ் ஆரி ஒர்க்லேயுமே அந்த மாதிரி தான். ஜஸ்ட் இந்த கை எடுத்து இந்த மாதிரி மடித்து அப்படியே நீங்கள் சாரீக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ நிறைய விதமாக மடிக்கிறதெல்லாம் கூடாது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் வந்து அதோட இதையும் நீங்கள் பலனையும் நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? சும்மா எடுத்தோம் இது பண்ணால் அது பண்ணால் நல்லா கும்முன்னு கடிச்சு துணியை துவைச்சி காய போட்டு எனக்கு இதெல்லாம் போயிடுச்சு, 1000 ரூபா பண்ணது வேஸ்ட்டு, 2000 ரூபா பண்ணது வேஸ்ட்டு, அவ்வளோதான் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு மீனிங் இல்லை. நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் மெயின்டைனும் பண்ணணும். ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பெயிண்டட் ப்ளவுசஸ்லாம் பண்ணணும், அதில் நல்லா ஒரு டெக்கரேஷன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நல்லா ஒரு எம்பல்ஷ் பண்ணி அழகாக காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாக்கா ஐ வில் ரீச் யூ இன் வாட்ஸ்அப் ஒரு டைரக்ட் மெசேஜ். நீங்கள் எவ்வளோனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஐ வில் ரீச் யூ. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸை நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மெட்டீரியல்ஸ் நீங்கள் கொரியர் பண்ணி விட்டால் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸை நான் அதில் காமிப்பேன். ஸோ உங்களுக்கு அதில் ஓகேவாக இருந்துச்சுன்னா ஐ வில் கண்டினியூ வித் ஃபர்தர் டிசைன்ஸ். உங்களுக்கு சாரீக்கு மேட்ச் ஆகும். உங்கள் ட்ரெஸ்க்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்லையுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த டேஞ்சர் பெயிண்டிங் வந்து ஒன்லி ப்ளவுஸுக்கு மட்டும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, ஈவன் சாரீஸ்லையுமே நீங்கள் அதை பண்ணலாம். ஈவன் ஜென்ஸோட குர்த்திஸ்லையுமே அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்பெஷல் கேர் ஆஃப் வாஷிங் மட்டும்தான் அதில் வந்து இருக்குது. மற்றபடி நீங்கள் இதை வேர் பண்ணிவிட்டு எங்கே ஒரு பார்ட்டி வேர்ஸ் இல்லை
ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு போனாலுமே நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிவிங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. ஸோ ஈவன் இந்த ஆர்ட் அதுக்குமே நான் ரொம்ப கேரண்டி. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த நீங்கள் காமிச்ச அந்த பிக்சரே எக்ஸாக்ட்லி பிரிண்ட் போட்ட மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நோ வரிஸ். ஸோ ஐல் பி இன் டச். இந்த ட்ரெஸ் ரிசீவ் பண்ணதுலேருந்து பெயிண்டிங் முடிக்கிற வரைக்கும், பெயிண்டிங்காக முடித்து உங்களுக்கு கொரியர் பேக் பண்ணுற வரைக்குமே ஐல் பி இன் காண்டாக்ட் வித் யூ அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ டு திஸ் நம்பர் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். நான் அதில் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூ கேன் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.